Hello everyone, welcome to today podcast. இன்னைக்கு பாட்காஸ்டோடைய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோகின் சாம்வெல் ஃப்ரம் Zogo with us. இந்த பாட்காஸ்டோடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கெஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியாம செகண்ட் அட்டெம்ப்ட் அண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் ஈவன் தோ ஃபோர்த் அட்டெம்ப்டையும் ட்ரை பண்ணி அவர் கன்சிஸ்டன்சியை விடாம ஃபைனலாக செவன்த் அட்டெம்ப்ட்ல ஒரு ட்ரீம் ஜாபான சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் மிஷின் லேர்னிங் ஏஐல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியான Zogoவில் பிளேஸ் ஆயிருக்காரு, அதுவும் Tier 3 காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல அவர் என்னென்ன விஷயம்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு, ஸோ இது எல்லாமே நமக்கு ஷேர் பண்ண போறாரு. யாரெல்லாம் ஃப்ரெஷரா இருக்கீங்க இல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி Zogoக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம். ஸோ ரோகின், உங்களை பத்தி பிரீஃபா சொல்லுங்க. myself ரோகன் சாமியல். நான் வந்து 2025 பாஸ்ட் அவுட் தான். நான் வந்து வெள்ளூர்ல வந்து கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பிடெக் ஐடி முடிச்சேன். லாஸ்ட் ஜூன்ல முடிச்சேன். தென் இப்போ வந்து கரண்டா வந்து Zogoல வந்து எம்எல் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ரோகின், Zogoல உங்களுடைய ஜேர்னியை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு Zogo மேல, அதை பத்தி சொல்றீங்களா? நான் வந்து Zogoக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இயர் ஜான்ல தான் அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இந்த ஜான்ல ஸ்டார்ட் ஆச்சு. தென் அங்க வந்து ஒரு இன்டர்வியூவா லைக் 7 இன்டர்வியூஸ் லைனா அட்டெண்ட் பண்ணி 6 இன்டர்வியூ ஃபெயில் ஆகி 7th அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ணாங்க. ஓகே, Zogoல நீங்க 7 அட்டெம்ப்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? எஸ் மேம். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ல வந்து நான் எங்கேயுமே மோஸ்ட்லி மிஸ்டேக் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன். 4th ரவுண்ட்ல தான் லைனா நான் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒண்ணு எனக்கு ஜாவா தெரியாது. பைத்தன் இந்த C++ தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். பட் Zogoல வந்து ஜாவா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஜாவா தெரியாத ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட்ஸ் என்கிட்ட பெருசாக இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் தவிர மற்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைக் ப்ராப்ளம் சால்விங், ஆப்டிடியூட் இதெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணதுனால என்னால் ப்ராஜெக்ட்ஸ்ல பெருசாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ ப்ராஜெக்ட்ஸும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லாததுனால அதுலேயும் நான் கன்சிக்யூட்டிவாக ரிஜெக்ட் ஆன ப்ராஜெக்ட்ஸ்னால. தென் அதை வந்து ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லையும் வந்து நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி தென் அந்த ப்ராஜெக்டை பற்றி ஸ்டடி பண்ணி கொஞ்சம் ஜாவா கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவா அப்டேட் பண்ணிட்டே போனேன். கடைசியாக கரெக்ட். ஓகே, வெல் ரோகின். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணி கேக்குறாங்க, எனக்கு பைத்தான் தான் வந்து தெரியும், எனக்கு C++ ஜாவா தெரியாது. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா Zogoல C++ ஜாவா தான், கரெக்டுங்களா? ஸோ பைத்தான் சப்போஸ் சில பேனல்ஸ்ல வந்து அலோ பண்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ மீன் 1 or 2 பேனல்ஸ். ஸோ பேசிக்கா ஒரு இந்த C++ தெரியாதவங்க என்ன பண்ணா வந்து ஈஸியா வந்து அந்த ரவுண்டை கிளியர் பண்ண முடியும்? உங்களுக்கு Zogo தான் ஏன்னா கண்டிப்பா நீங்க ஜாவா C++ ஏதாச்சும் படிச்சே ஆகணும். ஜாவா தான் நான் மெயினா சொல்லுவேன். ஏன்னா ஜாவா தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜாவா இல்லைன்னா C++ அக்செப்ட் பண்ணுவாங்க. பைத்தானை மட்டுமே நம்பி கண்டிப்பா உங்களால Zogoல வந்து 99% போக முடியாது. ஸோ வந்து நீங்க கண்டிப்பா ஜாவா படிச்சாகணும். அதான் ஒரு அப்படி இல்லை நீங்க வந்து இன்டர்வியூ போயிட்டீங்க, இப்போ வந்து ஸ்பாட்ல இருக்கீங்க, பட் உங்களுக்கு பைத்தான் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து இன்டர்வியூ கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பைத்தான் மட்டும் தான் தெரியும், நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டா நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க. அது உங்க லக்கா பொறுத்தவரை. ஓகே ரோகின், Zogoல நீங்க கண்டினியூஸா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் எவ்ரி ரிஜெக்ஷன்ஸை நீங்க எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க? ஆக்சுவலா நான் வந்து மோஸ்ட்லி 4th ரவுண்ட்ல தான் ரிஜெக்ட் ஆயிருப்பேன். சம்டைம்ஸ் 3rd ரவுண்ட் ரிஜெக்ட் ஆயிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரிஜெக்ட் ஆயிருந்தா மேபி ஃபெட்டப் ஆயிருப்பேன். நான் வந்து ரொம்ப க்ளோஸ்ல போயிட்டு ரிஜெக்ட் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் ஹோப் வந்துட்டு இருந்துச்சு, கண்டிப்பா ஒரு நாள் கிராக் பண்ணிடலாம் அப்படின்ற ஹோப் வந்துட்டே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்து இந்த 7 அட்டெம்ப்ட்ல வந்து ஒரு 3 அட்டம் தான் நானே அப்ளை பண்ணிருப்பாங்க. மீதி 4 அட்டெம்ப்ட் வந்து அவங்களே என்ன கூப்பிட்டு தான். பிகாஸ் வந்து நான் ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ல வந்து நல்லா பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்ததுனால அவங்களே செகண்ட் சான்ஸ் மாதிரி கூப்பிட்டு கொடுப்பாங்க. இது யூஸ்வலா நடக்கும் Zogoல. நீங்க ஒரு 3rd ரவுண்ட் இல்ல 4th ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணாம அவங்களே வந்து திருப்பி கூப்பிடுவாங்க. வேற ஒரு டீம்ல வேகன்சி இருந்தா கூப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் Zogoல. ஓகே, Zogoவுடைய இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்களுக்கு வந்து 5 ரவுண்ட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ ரீசெண்டா ஒரு லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். கிளியரா அந்த 5 ரவுண்ட்ஸும் போட்டு அதோட ரிசோர்ஸும் போட்டிருந்தேன். அதோட லிங்க் வேணா மேம் ஷேர் பண்றேன், அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுவாங்க. நான் இப்போ ஒன்னொன்னா பிரேக் டவுன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் இருக்கும். ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 to 3000 மெம்பர்ஸ் வந்து சாலிடா வந்து அட்டன் பண்ணுவாங்க, ஒரே நாள் அட்டன் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சம் 100 100 120 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க கேண்டிடேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 2 செக்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபுல்லா மேக்ஸ் இருக்கும். செகண்ட் வந்து ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூட். இதுல வந்து எய்தர் ஜாவா இருக்கும் இல்லைன்னா சி இருக்கும்.
மோஸ்ட்லி வந்து சி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டா தான் ஜாவாவும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மிக்சடா இருக்காது, எய்தர் 10மே ஜாவா இருக்கும், அந்த 10மே சி இருக்கும். அது வந்து ரேண்டம், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நீங்க ஸ்பாட்ல போனோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக் பஃபர், அப்புறம் சியில ஸ்ட்ரிங்ஸ், தென் பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஜாவா பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன், அப்புறம் அதர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சின்டாக்சஸ் இதெல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க. இதை மோஸ்ட்லி வந்து நீங்க பென் பேப்பர் எடுத்து லைன் பை லைன் அந்த ஃபார் லூப்ல ஒவ்வொரு லூப்பும் என்னென்ன வேல்யூஸ் மாறுன்றத நீங்க லைன் பை லைன் ட்ராக் பண்ணிட்டே போனாதான் அது கரெக்டான அவுட்புட் உங்களால கெஸ் பண்ண முடியும். கோட் அவங்களே கொடுத்துருவாங்க, நீங்க கோட்லாம் எடுக்க வேணாம், கொடுத்துருக்க கோடுக்கு நீங்க அவுட்புட் கண்டுபிடிச்சா போதும். பட் அது வந்து கொஞ்சம் மாடரேட் டிஃபிகல்ட்டில இருக்கும் ப்ரோக்ராமிங் ஆப்டிடியூட் மட்டும். நார்மல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கொஸ்டின்ஸும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான், நீங்க ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போனாலே ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். தென் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிஎஸ். செகண்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு எதிர் 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா 7 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 5 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா மினிமம் ஒரு 3 or 4 சால்வ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 7 கொடுத்தாங்கன்னா மினிமம் ஒரு 5 சால்வ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. தென் இதுல வந்து நீங்க பைத்தான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப ரேரா வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது எதை பொறுத்து இருக்குன்னா உங்களுக்கு வர பேனல் மெம்பர்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஒரு 5 கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு இன்டர்வியூ மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூர் வந்து உங்களை பைத்தான் அலோவ் பண்ணாதான் நீங்க பைத்தான்ல பண்ண முடியும். அவர் இல்லை நீங்க ஜாவா தான் பண்ணணுன்ட்டாருன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து உங்களோட லக்க பொறுத்து தான் இருக்கு. தேர்ட் ரவுண்டுக்கும் அதே மாதிரி தான். அவங்க லாங்குவேஜ் வந்து பைத்தான் அலோவ் பண்றது ரேர் தான். செகண்ட் ரவுண்ட் வந்து டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரேர் கேசஸ்ல வந்து கிராஃப்ஸ் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல ட்ரீஸும் கேட்டிருக்காங்க. தென் ரிகர்ஷன், பேசிக் லெவல் ரிகர்ஷன் பேக் ட்ராக்கிங்லாம் கூட நீங்க கால் பண்ணி கேட்க நல்லது. தென் இவ்வளோ லெவல் பார்த்தீங்கன்னா லீட் கோடு ஈஸி டு மீடியம் லெவலில் தான் இருக்கும். ஹார்ட் லெவல்லாம் ரொம்ப ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் லீட் கோடில் ஈஸி டு மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணாலே இந்த ரவுண்ட் ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். தென் வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும்னு அவங்களே சொல்லிடுவாங்க. தென் நீங்க கோட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து உங்களை வந்து டிபி டிசைன் எடுத்துவாங்க. டிபி டிசைன் டேட்டா பேஸ் டிசைன். நார்மலா வந்து இஎம்ஐ டயக்ராம் படிச்சிருப்பீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்ட்ல எல்லாரும். அதை தான் வந்து வரைய சொல்லுவாங்க நீங்க பில்ட் பண்ண போற கன்சோல் அப்ளிகேஷன். சம்டைம்ஸ் வந்து நீங்க அந்த டயக்ராம் வந்து சரியா வரையில, இல்ல உங்களோட அப்ரோச் வந்து இன்டர்வியூக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா நீங்க டயக்ராம் வரைச்சதை வச்சு உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கோடே பண்ண விட மாட்டாங்க. டயக்ராம் வரைச்சதை வச்சு நீங்க வந்து பெஸ்ட் ஃபிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்க டிபி டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிபி டிசைன் நல்லா பார்த்துட்டு போங்க. தென் அதுக்கப்புறம் கன்சோல் ஆஃப் பில்டிங். இதுலயும் வந்து ஒரு 7 or 8 ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 7 or 8ல ஒரு 5 or 6 வரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாம். அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் ரவுண்டே இருக்காது. செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு டேரக்டா ஃபோர்த் ரவுண்ட் கூட்டு போயிடுவாங்க. இது எப்பன்னு பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் ரவுண்ட்லயே ஒரு 6 பேர் 7 பேர் தான் செகண்ட் ரவுண்டே தாண்டி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல தேர்ட் ரவுண்ட் இருக்காது. டேரக்டா அந்த 6-7 பேர் வந்து ஃபோர்த் ரவுண்ட் கூட்டு போயிடுவாங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப ரேரா தான் நடக்கும். இப்பெல்லாம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஎஸ்சி நல்லா படிச்சுட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து நிறைய பேர் ஒரு 20-30 மெம்பர்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டே தாண்டிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அவங்கள ஃபில்டர் பண்றதுக்கு தேர்ட் ரவுண்ட் வைப்பாங்க. அதுல இருந்து ஒரு 5 or 6 மெம்பர்ஸ் வந்து ஃபில்டர் ஆகி ஃபோர்த் ரவுண்ட் போவாங்க. தென் வந்து ஃபோர்த் ரவுண்ட் தான் டிசைட் பண்ணும் நீங்க ஜோகோக்கு உள்ள போறீங்களா இல்லை வெளியே போறீங்க. ஏன்னா வந்து ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து ஜஸ்ட் சேலரி நெகோசியேஷன், அப்புறம் வந்து ரீலொகேஷன் ஓகேவா இல்லையா, இந்த மாதிரி ஜென்ரல் ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நீங்க ஆனஸ்டா பண்ணீங்கன்னா ஃபிஃப்த் ரவுண்ட் ப்ளே பண்ணிடலாம். ஃபோர்த் ரவுண்ட்ல வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா உங்க ரெஸ்யூம்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி. நீங்க ரெஸ்யூம்ல போட்டுருக்க டெக் ஸ்டாக் அப்புறம் உங்க ப்ராசஸ் பத்தி ரொம்ப டீப்பா கேட்பாங்க. அப்புறம் வந்து ஜாவாவோட கான்செப்ட் லைக் சர்வ்லெட்ஸ், மற்ற ஜாவா மல்டிபிளைன் ஜாவால சப்போர்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி ஜாவால கேட்பாங்க. தென் ஊப்ஸ்ல கேட்பாங்க, டேட்டா பேஸ்ல கேட்பாங்க. மோஸ்ட்லி எல்லா டொமைன்ல இருந்துமே கேட்பாங்க. ஓஎஸ்ல வந்து கேட்பாங்க, டிபிஎம்எஸ் வந்து கேட்பாங்க, தென் நெட்வொர்க்ஸ்ல வந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே வந்து பேசிக்ஸ் கவர் பண்ண பார்ப்பாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்ட் ப்ளே பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆரே இல்லாம ஒரு 3-4 ஹெச்ஆர் மாதிரி கூட தனித்தனியா ஒரு 3-4 ஹெச்ஆர்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வைப்பாங்க. உங்களுக்கு நிறைய ஹெச்ஆர் வைக்கிறது வந்து நல்லது தான். ஏன்னா வந்து 3-4 பேர் வைக்கிறாங்கன்னா அவங்க 3-4 வேகன்சி இருக்குன்னு அர்த்தம். அதுல வந்து நீங்க யாரா ஒருத்தரை வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும், அந்த ஹெச்ஆர் வந்து அவங்க டீம் எடுத்துருவாங்க. அந்த ஒவ்வொரு ஹெச்ஆரும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு டீமோட மேனேஜர். அந்த மேனேஜருக்கு அவங்க டீம்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து அந்த மேனேஜரை வந்து நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். இப்ப யாரா ஒருத்தருக்கு நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டு மத்த 3 பேர்கிட்ட நீங்க சொதுக்கிட்டா பிரச்சனை இல்லை. அந்த ஒருத்தர்கிட்ட நீங்க ஏதாவது பெஸ்டா பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஒருத்தரையும் இங்க எடுத்துப்பாரு. ஸோ அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் வந்து பெரிய பேரியர். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கம்யூனிகேஷன் பெருசா ஜோஹோல எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. அது ஒரு பெனிஃபிட். ஃபோர்த் ரவுண்ட் ஈஸி பண்ணலாம். ஃபோர்த் ரவுண்ட் ஈஸியாக கொஞ்சம் கஷ்டமா. ஃபோர்த் ரவுண்ட்ல தான் நீங்க
உள்ளே வெளியே வந்து டிசைட் ஆகும். 5th ரவுண்டு ஃபோர்த் கிராக் பண்ணிங்கன்னா 99% 5th ரவுண்டு எடுத்துப்பாங்க. அவ்வளோதான் இன்டர்வியூ ப்ராசஸ். ஓகே, வெல் செட் ரோகின். ஜோகோடைய ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கு? அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு எப்படிலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எஸ், ஜோகோல வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்காது. நீங்க வந்து லைக் டெட்லைன் இருக்காது. இந்த டைம்குள்ள எனக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணுன்ற டெட்லைன் இருக்காது. உங்ககிட்ட ஒர்க் அசைன் பண்ணிடுவாங்க. பட் வந்து நீங்க வந்து எவ்வளவு பர்ஃபெக்டா பண்றீங்கிறத பார்ப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க டைம் ஃபுல்லா அதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க டைம் ஃப்ரேம்ல வந்து நீங்க பர்ஃபெக்டா டைம் எடுத்துட்டு நீங்க முடிச்சிடலாம். அப்புறம் வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தோம்னா இந்த சீனியர் ஜூனியர்ன்ற அந்த ஒரு லெவல் இருக்கும். ஜோகோல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே வந்து எம்பிஎஸ்னு ஒரு டெசிக்னேஷன் கொடுப்பாங்க, மெம்பர் டெக்னிக்கல் ஸ்டாஃப். ஸோ வந்து இங்க ஜூனியர் சீனியர்ன்ற ஒரு பயசே கிடையாது. எல்லாம் டீமாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறீங்க, அவ்வளோதான். எல்லாருக்கும் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, சூப்பர். கேட்கறதுக்கே நம்ம ஜோகோக்குள்ள போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஆக்சுவலி இது நீங்க சொல்லும் போது. ஜோகோ நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆஸ் அ ஃப்ரெஷரா ட்ரை பண்ணும்போது. ஒன்ஸ் நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் ரியாலிட்டி எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலா ஒர்க் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு டிசப்பாயின்ட் பண்ற மாதிரி இல்லை. உள்ள லைக் அவங்களோட ரிப்போர்ட்ஸா இருக்கணும், அவங்களோட அவங்க நமக்கு ஒர்க் பண்ற அசைன் பண்ற டாஸ்க்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷரை எப்படி வந்து பிக் பை பிக் பில்ட் பண்ணணுன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லெவல் பை லெவல் தான் கொண்டு போவாங்க. அதுல வந்து எந்த ஒரு குறையுமே வைக்கல. ஸோ உங்க ஃப்ரெஷர் வந்து ஒன் ஆஃப் த ஒரு சூப்பர் எம்என்சினே சொல்லலாம். ஸோ ஓகே, ஜோகோல ஃப்ரெஷர்ஸ் வந்து ஏஐ கத்துக்கிட்டு போனாதான் உள்ள போக முடியுமா, இல்ல நீங்க ஏஐ கத்துக்கிட்டு போனீங்களா? ஆக்சுவலா வந்து எனக்கு ஏஐ டொமைன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் சுத்தமா அதுல நாலேஜ் இல்லை. நான் வந்து எஸ்டி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து அப்ளை பண்ணது எஸ்டியோட தான் அப்ளை பண்ணேன். பட் அந்த டைம் ஆஃப் இன்டர்வியூல தான் வந்து என்ன ஹையர் பண்ண வந்த மேனேஜரோட ஹெட் வந்து ஒரு எம்எல் டீமோட ஹெட். ஸோ அப்போ வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து டிஎஸ்ஐ கான்செப்ட், அவர் வந்து காமனா கேட்டதுல வந்து நான் டிஎஸ்ஐ கான்செப்ட்ஸும் மேப் கான்செப்ட்ஸும் நல்லா கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். பட் மற்ற எம்எல் கான்செப்ட்லாம் நான் பெருசாக ஆன்சர் பண்ணல. பட் வந்து நான் மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் சிஸ்டம் இருந்ததுனால அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஸோ வந்து இப்போ லைக் நமக்கு மேத்ஸ்லாம் நம்ம தெளிவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு எம்எல் கான்செப்ட் லேர்ன் பண்ணுறதுலாம் பெரிய ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால என்னை வந்து எடுத்துக்கிட்டாரு. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெஷர் ஜோகோக்கு ட்ரை பண்ணணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் செட் இருந்தால் போதும். ஆமா, அவங்க கைடுமே பண்ணுவாங்க. நீங்க வந்து உள்ள கரெக்டாக பண்ணிட்டு ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம கைட்லேயே பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரொம்ப இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க நமக்கு. தென் 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் விக்டரி வந்து 2 பேட்டர்ன் நடக்கும். ஒரு பேட்டர்ன் வந்து மொத்தமாக வந்து 5 ரவுண்டும் சேர்த்து 2 நாள் முடிச்சுவாங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் பேக் டு பேக் வச்சு முடிச்சுவாங்க. இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரேராக தான் ஃபாலோ பண்றாங்க. ரீசெண்டாக ஒரு 2-3 டைம்ஸ் தான் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தோம்னா 5 ரவுண்டு சேர்த்து ஒரு 3 to 4 weeks, ஒரு 1 month கிட்ட ஆக்கிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் ஒரு நாள் நடக்கும். அது ரிசல்ட் 2 weeks ஆயிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் 1 டேல நடக்கும். அது ரிசல்ட் ஒரு 1 week ஆயிடும். அது முடிச்சதுக்கப்புறம் 4th ரவுண்ட் 5th ரவுண்ட் ஒரு 1 day நடக்கும். மொத்த ப்ராசஸ் ஒரு 1 month ஆகும். இந்த பேட்டர்ன் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. ரேரா தான் நான் சொல்ற 2 day பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஜோகோக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க. அதாவது அவங்களோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு ரெஸ்யூம் வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு தெரியுது. பட் ஜோகோக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு ரெஸ்யூம்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா மேபி அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம்? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து ஃபில்ட்ரேஷன் இருக்குது ஜோகோல, ரெஸ்யூம் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. பட் வந்து ரொம்ப வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி மற்ற கம்பெனி மாதிரி ரொம்ப டீப்பா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணா இப்போ ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரெஸ்யூம் மோஸ்ட் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் தான் வந்து ரெஸ்யூம் ஃபில்டர் ஆகாது. மற்றபடி மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் யாரும் சீக்கிரம் அப்ளை பண்றாங்களோ அவங்கள மோஸ்ட்லி இன்டர்வியூ கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா வந்து ஒரே நாள்லேயே 2000-3000 பேர் வந்து இன்டர்வியூ அகாமடேட் பண்றாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபர்ஸ்ட் வர அந்த ஒரு 3000-4000 கேண்டிடேட்ஸ் தான் வந்து அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் தான் வந்து இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ வந்து ஹையரிங் வந்த உடனே நீங்க அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு மோஸ்ட்லி இங்க கூப்பிட்டுருவாங்க. ஓகே, ஸோ ஓப்பனிங்ஸ் வந்து வித்தின் அ டேக்குள்ளே யார் அப்ளை பண்றாங்களோ, ஐ மீன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் யார் வராங்களோ மேபி ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. 1 or 2 days, மேக்ஸிமம் 2 days, 2 days பண்ணணும். 2 days பண்ணி கூட வந்திருக்கு தெரிஞ்சவங்களுக்கு. தென் ரெஸ்யூம் வந்து டெம்ப்ளேட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு டெம்ப்ளேட்டா இருந்தா பெட்டர். அது ஏன்னா வந்து லைக் நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டன் பண்றப்ப நீங்க ரெஸ்யூம் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்ப ரெஸ்யூம் ரொம்ப ரீடபிளா இருந்துச்சுன்னா ஹெச்ஆருக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். ஸோ வந்து டிடிசிவின்னு ஒன்று இருக்கு, DEEDY ஸ்பேஸ் சிவி. இது வந்து பாப்புலர் டெம்ப்ளேட். இது வந்து லைக் கூகுள் ஒர்க் பண்ண நிறைய பேர் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிடலாம். இந்த டெம்ப்ளேட் லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல. இப்போ
நீங்க என்னென்ன ஏஐ டூல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அதை பத்தி ஷேர் பண்றீங்களா? ஆக்சுவலா டெப்ளாய்மெண்ட் வந்து போஸ்ட்மேன் பாப்புலர், அது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேஸ் பண்றாங்க. இப்போ வந்து நாங்க வந்து இப்போ நான் இளநிலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால நான் வந்து லான்ச்சிங் வந்து டேட்டா செட் தான் எங்களோட ஓன் டேட்டா செட்டு. தென் இப்போ நான் வந்து லேர்னிங் இருக்கிறதுனால இன்னும் நான் டீப்பா அந்த டூல்ஸ்க்குலாம் நான் போகல. நான் இப்போதான் வந்து ஒரு மிட்வேல இருக்கேன். நான் இன்னும் ஃபுல்லா படிச்சு முடிச்சாதான் டூல்ஸ்லாம் எனக்கு வந்து ஆக்சஸ் கொடுப்பாங்க. இன்னும் நான் ஃபுல்லா போகல. நான் ஓகே ரோஹின், ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன மெசேஜ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃப்ரெஷர்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ ஜோகோக்கு என்ன மெசேஜ் சொல்ல போறீங்க? நிறைய பேர் வந்து எப்படி ஏன் எங்கன்ற ஒரு கொஷின்லேயே தான் இருக்காங்க. யாருமே வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும்ன்ற ஒரு கொஷின்லேயே தான் இருக்காங்க. நீங்க ஒன்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே வந்து உங்களோட கியூரியாசிட்டியும் நீங்களே தேடி உங்களுக்கே வந்து ரிசோர்ஸ் கிடைச்சிடும். நீங்களே வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கொஷின்ஸை வச்சுக்காம ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தானா நீங்களே வந்து கத்துப்பீங்க. ஒன்று லைனாக பிடிச்சிப்பீங்க. இது இன்னொன்று என்னன்னா, ஜோஹோல வந்து டே ஆஃபே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வரைக்கும் ஒருத்தரும் டே ஆஃப் பண்ணதே கிடையாது. இது எந்த அளவுக்கு அட்வான்டேஜோ அதே அளவுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வந்து டே ஆஃப் இல்லாததுனால எடுக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப பொறுமையா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தப்ப கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. ஒரு 3000 அட்டன் பண்றாங்க இன்டர்வியூனா அதுல ஒரு 3 பேர் தான் எடுப்பாங்க. அப்போ 1000ல் ஒருத்தர் தான் எடுக்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஜோஹோ பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், அப்புறம் நீங்க தான். ஸோ வந்து உள்ள வரது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் டூ அட்டம்ஸ்ல வந்து கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் கிளியர் பண்ணிருக்காங்க, பட் கஷ்டம். ஸோ வந்து நீங்க நிறைய அட்டம்ஸ் எடுத்துட்டு அதுல நீங்க பண்ண தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஃபர்தர் அட்டம்ஸ்ல கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் ஜோஹோல தான் அப்போ வந்து நிறைய ஹைரிங் போயிட்டு இருந்துச்சு, இப்பயும் போயிட்டு இருக்கு. நீங்களாம் செலக்ட் ஆயிட்டா உடனே ஆன்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டா அடுத்து 2 வீக்ஸ் ஆன்போர்ட் பண்ணுவாங்க. மற்ற கம்பெனிஸ் மாதிரி ஆன்போர்டிங் லேட் பண்றது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் நான் ஜோஹோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு. Thank you so much, Rogan, to sharing your journey. I'm sure many freshers and our audience will inspire. So, if you have found this conversation is very useful, don't forget to like, share and subscribe for more such inspiring stories.